என்னோட பேரு திவ்யா. எனக்கு வயசு 25 ஆகுது. நான் சென்னையில இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கறனால அவங்க என்ன ரொம்ப செல்லமா வளர்ந்தாங்க. நான் பார்க்கிறதுக்கு ஹீரோயின் மாதிரி அழகா இருப்பேன். நான் வச்சிருக்கிற 2 பலூனுமே நல்லா பெருசா இருக்கும். நான் இதுவரைக்கும் 3 பசங்க கூட பஜனை நடத்திருக்கேன். அதுவும் காலேஜ் படிக்கும்போது. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கூட கிடைக்கவே கிடையாது. நான் இவ்ளோ நாள் பஜனை பண்ணாம இருந்ததுக்கு ஒரே காரணம், எனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் அவங்க கூட போய் பஜனை நடத்துவேன். இல்லனா என்னோட கிணத்துல நானே தனியா வேலை பார்ப்பேன். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் எங்களோட ஆபீஸ்ல புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தான். அவனோட பேரு பாலாஜி. அவனோட வயசு 28. இன்னும் கல்யாணமாகாத பையன். அவன் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருந்தான். பல நாட்கள் கழிச்சு அந்த பையனை பார்த்த உடனே என்னோட கிணத்துல ஆரம்பிச்சிச்சு. அவன் கூட நான் பேசி பழக ஆரம்பிச்சேன். நானும் அவனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு அவன் கிட்ட பேசி பழகும்போது இவனை ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பஜனா நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் வேகமா ஓடிச்சு. நாங்க வேலை பார்க்குற கம்பெனில இருந்து அடிக்கடி எங்களை எங்கேயாச்சும் டூர் கூட்டிட்டு போவாங்க. அப்படி போகும்போது நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறினோம். ஆனா அவன் என்கிட்ட நார்மல் ஃப்ரெண்டு மாதிரி பழகினான். இப்படி என்னோட லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்னோட அப்பா என்னையும் என்னோட அம்மாவையும் ஒன்னா உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரு. அப்போ என்னோட அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் என்னோட அம்மாவும் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாம உக்காந்துருந்தோம். அப்போ என்னோட அப்பா, எனக்கு இன்னொரு மனைவி இருக்கிறான், அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தேன். அதனால என்னோட வீட்ல அதுக்கு ஒத்துக்கிறால. அதுக்கப்புறமா நான் ஒன்ன கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு என்னோட அப்பா என்னோட அம்மாவை பார்த்து சொன்னாரு. என்னோட அம்மாவுக்கு இதை கேட்ட உடனே தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. அப்போ என்னோட அப்பா என்னை பார்த்து, உனக்கு ஒரு அண்ணே இருக்கிறான், அவன் உன்னை விட 2 வயசு பெரிய பையன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கும் என்னோட அம்மாவுக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. என்னோட அம்மா என்னோட அப்பாவை செம்மையா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட அம்மா, இனிமே நீ அந்த பொண்ணு கூட பேசி பழகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னோட அப்பா ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு. நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், அந்த பொண்ணு ஒரு விபத்துல இறந்துட்டா. இப்போ என்னோட பையன் மட்டும்தான் அவனோட வீட்டுல தனியா இருக்கிறான். அவனும் நம்ம கூடவே வந்து இனிமே ஒன்னா இருக்க போறான் அப்படின்னு என்னோட அப்பா சொன்னாரு. இதை கேட்ட உடனே எங்க அம்மாவும் நானும் இதுக்கு ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்னோட அப்பா என்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் நகை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னோட அம்மா ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டா. எனக்கு என்னோட அண்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில என்னோட அண்ணனை என்னோட அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதான் சொன்னாரு. அப்பதான் எனக்கு இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னோட தலையில விழுந்துச்சு. அந்த பையன் வேற யாருமே இல்ல, என்னோட ஆபீஸ்க்கு புதுசா வந்து சேர்ந்த பாலாஜி தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் அவன் கூட இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியாச்சும் பஜனை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் இந்த நேரத்துல என்னோட அண்ணன் அப்படின்னு என்னோட அப்பா எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனும் என்னை பார்த்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் என்னோட அப்பா கிட்ட, நானும் அண்ணனும் ஒரே கம்பெனில தான் வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த கொஞ்ச நாள்ல என்னோட அம்மா என்னோட அண்ணன் கூட ஒழுங்கா பேசாம இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட அண்ணன் பாலாஜி கிட்ட அவன் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சா. தன்னோட பையன் குடும்பத்துல சேர்ந்துட்டான்னு எங்களோட அப்பா பெரிய சந்தோஷத்துல இருந்தாரு. டெய்லி வேலைக்கு கூடி போறது, வீடுக்கு கூட்டியறதும் பாலாஜி அண்ணன் கூட தான் வண்டியில போனேன். இப்படி நானும் என்னோட அண்ணனும் வேலைக்கு போகும்போது நான் பலூனை வச்சு அவன் கூட விளையாண்டிக்கிட்டே போவேன். என்னதான் அவன் எனக்கு அண்ணனா, நான் அவன் கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு ஒரே முடிவுல இருந்தேன். என்னால அதை மாத்திக்கவே முடியல. அவன் கூட பஜனை நடத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு மனசு சொன்னாலும் இன்னொரு மனசு அவன் கூட பஜனை நடத்தி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவன் எப்படி என்கிட்ட பழகுறானோ அதை வச்சுதான் முடிவு பண்ணலான்னு இருந்தேன். அடுத்த கொஞ்ச நாள் நான் பாலாஜியை கவனிக்க ஆரம்பிச்சேன். அவன் என்கிட்ட நல்லா அண்ணா மாதிரியே பேசினான். அவன் என்ன நல்லா தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நான் இனிமே பாலாஜி அண்ணன் கூட பஜனை பண்றதுக்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். என்னோட வேலையை மட்டும் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் என்னோட அப்பா பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போயிருந்தாரு. நான் வழக்கம் போல ஆஃபீஸ்க்கு கிளம்புனேன். அன்னைக்கு என்னோட அண்ணன், நான் வெளியில வேலைக்கு போறேன், அதனால நீ ஆட்டோ பிடிச்சு ஆஃபீஸ் போயிரு, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் மட்டும் தனியா ஆஃபீஸ்க்கு ஆட்டோ பிடிச்சு போனேன். அன்னைக்கு காலையில 11 மணி இருக்கும். எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஆஃபீஸ்ல லீவ் சொல்லிட்டு திரும்ப நான் என்னோட வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டி இருந்துச்சு. என்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். என்னோட அம்மா ஃபோன் எடுக்கல. கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னடா இது ஒரு மாதிரி சத்தம் வருது அப்படின்னு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள என்னோட அம்மாவும் என்னோட அண்ணனும் பஜனை நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் பாக்குறது கனவா இல்ல நனவா அப்படின்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அவங்க 2 பேரும் பஜனை பண்றத பார்த்த உடனே என்னோட கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணாம கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் பஜனை பண்றத பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட அண்ணன் கொஞ்சம் கூட கேப் விடாம எங்க அம்மா கூட பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியா பஜனை முடிக்கும் போது எங்க அம்மாவோட மூஞ்சில தண்ணிய தெளிச்சு அந்த பஜனையை முடிச்சான். அவங்க 2 பேரும் பஜனை முடிச்சதுக்கு அப்புறமா நான் வெளியில நின்று கதவை தட்டினேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட அம்மா வந்து கதவை திறந்தா. என்னோட அண்ணன் லேப்டாப் நோண்டுற மாதிரி சோஃபால உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் என்னோட அண்ணனை பார்த்து, நீ வெளியே வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன். இல்ல போகல,
வேலை இங்கேயே முடிஞ்சிருச்சு. 2 பேரும் என்ன பார்த்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் அத வெளில காமிச்சு கேட்காம என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அடுத்த சில நாள் இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட அப்பாவும் என்னோட அம்மாவும் ஊர்ல இருக்க ஒரு லேண்ட் சேல் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வீட்ல நானும் என்னோட அண்ணனும் மட்டும் தான் இருந்தோம். அன்னைக்கு நான் அவங்க கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் என்னோட அண்ணன் என்ன பண்றாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் தூங்குறதுக்கு போனேன். அவனும் தூங்குறதுக்கு போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் என்ன பண்றான்னு போய் பார்த்தேன். வாழைப்பழத்தை வெளியில எடுத்து மணி அடிச்சு பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இத பார்த்த உடனே இதுதான் சரியான டைம், நம்மளும் போய் பஜனை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு அவன் கிட்ட போனேன். அவன் என்ன பார்த்த உடனே மணி அடிக்கிறது நிப்பாட்டிட்டு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டான். இல்ல, நீ அன்னைக்கு என்னோட அம்மா கூட பஜனை நடத்தின மாதிரி இன்னைக்கு என்னோட பஜனை நடத்து அப்படின்னு அவன் கிட்ட சொன்னேன். நான் இப்படி சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க 2 பேரும் அன்னைக்கு பஜனை பண்ணதை நான் பார்த்துட்டேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னான். டேய், ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, ஒழுங்கா என்னோட விளக்குல எண்ணெய் ஊத்தி பஜனை நடத்து. ரொம்ப நாள் என்னோட விளக்கு துடைக்காம இருக்கு, அதை தொடச்சி வேலை பாரு அப்படின்னு சொன்னேன். அவன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இவன் கிட்ட இப்படி சொன்னா சரி வராது அப்படின்னு அவகிட்ட என்னோட பலூனை கொடுத்து விளையாட வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனாகவே பஜனை பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே பஜனை பண்ண ஆரம்பிச்சோம். நான் என்னோட பலூனை அவன் கிட்ட கொடுத்தேன். அவன் அந்த பலூனை பிடிச்சு நல்லா விளையாண்டான். அதுக்கப்புறம் அவனோட வாழைப்பழத்தை எடுத்து நான் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நானும் எத்தனையோ பேர்கிட்ட வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த மாதிரி டேஸ்டே நான் பார்க்கதே கிடையாது. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பஜனை பண்ணது என்னோட அம்மாவுக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க 3 பேருமே ஒரு நாள் ஒண்ணா பஜனை நடத்திருக்கோம். இந்த